ஐ கெஸ் பொதுவாக சூப்பர் ஹீரோஸ் படங்கள்லையோ இல்லை சீரிஸ்கள்லையோ ஹீரோஸ் எல்லாம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நாட்டுக்காகவோ உலகத்துக்காகவோ நிறைய உயிர் கொடுப்பாங்கங்கிறது தான் முக்கால்வாசி படங்கள்ல சீரிஸ்களில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பாய்ஸுங்கிற இந்த சீரீஸில் அந்த மாதிரியான கிளீஷே எலிமெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டை எப்படி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மக்கள் நிறைய பேர் சாக போகிறப்ப ஒரு சில ஆளுங்களால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும், மிச்சம் இருக்கிறவங்கள காப்பாற்றவே முடியாது. அவங்கெல்லாம் சாகட்டும்னு அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான எலிமெண்ட்லாம் இந்த சீரிஸ்குள்ளே நிறையவே இருக்கும். இந்த சீரிஸில் மொத்தமாக 7 சூப்பர் ஹீரோஸ் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க 7 பேருமே ஒரு கம்பெனி கீழே தான் வேலை செய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணோன்னா, இந்த எல்லா சூப்பர் ஹீரோஸை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான், உண்மையாலுமே மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்துக்காகலாம் இவங்க சூப்பர் ஹீரோஸ்லாம் உருவாக்காமல் கம்பெனி வளர்கிறதுக்கும் அந்த கம்பெனியில் இருக்கிற ஹையர் பொசிஷனில் இருக்கிற எல்லாருமே பணம் ஜாஸ்தியாக சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ்லாம் உருவாக்கி பிராண்டிங் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் இந்த சீரிஸோட மெயின் கோரு. அண்ட் இதில் வர கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக 7 சூப்பர் ஹீரோஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹோம்லேண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கேரக்டரை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பர்மேன் ஞாபகம் தான் வரும். அஃப்கோர்ஸ் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே சூப்பர் ஹீரோங்கிற ஜான்ராவை போராடி பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்த்து ரசித்த ஐகானிக்கான சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் இந்த சீரிஸில் வச்சு செஞ்சுருப்பாங்க தான் சொல்லணும். அது யார் யார் சொல்லணும்னா, சூப்பர்மேன், ஒண்டர் உமன், கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன், ஃப்ளாஷ், அக்வாமேன், வாண்டா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும். இந்த எல்லா கேரக்டர்ஸும் தான் ஸ்க்ரீனில் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் நடக்கிற கான்ஃப்ளிக்ஸும் ட்ராமாஸும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த மெயின் சீரிஸோட என்டர் பிளாட் என்னன்னா, ஹோம்லேண்டரை கொல்றது தான். அதாவது யார் இந்த ஹோம்லேண்டரை கொல்ல பார்க்குறாங்கன்னா, இந்த பாய்ஸுங்கிற இந்த கேங் தான். அஃப்கோர்ஸ் இந்த கேங்கை வச்சு தான் இந்த சீரிஸோட டைட்டிலே வந்திருக்கு. இந்த சீரிஸ்க்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனால் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த கதையில் இருக்கிற பிளாட்டை வச்சு தான் இதுக்கு டைட்டிலே கரெக்டாக கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் இதில் வர ஹோம்லேண்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கேங் தான் ஹீரோஸ்னு சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஹீரோஸுங்கிற பேரில் சூப்பர் ஹீரோஸ்லாம் சேர்ந்து ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தட்டி கேட்குற மாதிரி தான் இந்த பாய்ஸ் கேங்கே அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம்லேண்டரால் நிறைய பேர் இந்த பாய்ஸ் கேங்கில் பாதிக்கப்பட்டதுனால அவனை கொள்ளுங்கிற பழிவாங்கிற எண்ணத்தை வச்சு தான் இந்த கேங்கே உருவாயிருக்கும். அண்ட் இந்த கேங்கில் இருக்கிற கேரக்டர்ஸோட ரிலேட் ஆகும். எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா, படமோ சீரிஸோ பார்க்குற ஆடியன்ஸ் நம்மலாம் எந்த மாதிரியே ஒரு சூப்பர் ஹீரோஸை பார்ப்போம். அவங்க நல்லது பண்ணுறாங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இது மட்டும் தானே பார்ப்போம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற டார்க் சைட்லாம் இந்த சீரிஸில் காமிப்பாங்க. இந்த டார்க் சீன்ஸையும் டார்க் ரியாலிட்டியும் நமக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த கேரக்டர்ஸோட நம்மளும் அட்டாச் ஆகிருப்போம். அண்ட் இந்த சீரிஸில் நிறைய டார்க்கான ஹியூமர்ஸும் ரொம்ப ப்ரூட்டலான வயலன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பார்க்குற ஆடியன்ஸ் 18+ இருந்தால் மட்டுமே பார்க்க முடியாது. மைண்ட் லெவலில் மெச்சூரிட்டி வந்தால் மட்டும் தான் இந்த சீரிஸ்லாம் பார்க்க முடியும். அந்தளவுக்கு கோரான சீன்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு தான் சொல்கிறேன். லைட் ஹார்ட்டடான பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ்க்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மென்டல் ட்ராமா இருக்காது. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்க்கும்போது ட்ராமாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் சூப்பர் ஹீரோஸ்ங்கிறதுனால ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் நினச்சி இந்த சீரிஸை பார்க்காதீங்க. கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் டப்பிங்கை பொறுத்தவங்க தமிழ் டப்பில் இருக்குது, நல்லாவே பண்ணியிருந்தாங்க சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலியோட பார்க்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு தனியாகவே பாருங்கள். அண்ட் இதை தாண்டி மைனஸ் எதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் எனக்கு அது பெருசாக சீரிஸ் போகிறதுனால என்னால் மைனஸ் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. மேபி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்க, ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.